ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி கோப்பை மிஸ் ஆகாதுங்க. லாஸ்ட் டைம் தான் மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வாட்டி நான் கோப்பை அடித்து தந்தே தீருவேன் எஸ்ஆர்ஹெச் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிளான் இதுதான். கண்டிப்பாக இந்த தொடரில் நாங்கள் ஒரு புதிய சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டன் சொல்லாங்க, ஆஸ்திரேலியா அணி கேப்டன் சொல்லாங்க. பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச் அணியில் இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச உடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் பல சவால்கள் ஓப்பனாக விட்டுருக்கார் ஐபிஎல் குறித்து. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் அவர் ஒருத்தர் மட்டும் தாங்க இந்த சீசன் ஐபிஎல்லே ஒரே ஒரு ஃபாரினர் கேப்டன். மற்றபடி எல்லா டீம்லையும் இந்தியா பிளேயர் தான் கேப்டனாக இருக்காங்க. அவர் இணைஞ்சோன்னே என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் நாங்கள் ஃபைனலில் போய் விட்டது கண்டிப்பாக 2 நாள் என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபைனல் போய் விட்டது. ஏன்னா ஐபிஎல்ன்றது பெரிய தொடர், வேர்ல்டு கப்போட பெரிய தொடர் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் விளையாடுறோம். கண்டிப்பாக அப்படியே போட தொடரில் ஃபைனல் போய் விட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்க. எங்கள் டீம் இன்னும் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. போன வாட்டி இருந்த ஒரு சில பிளேயர்கள் இல்லை, இருந்தாலும் இன்னும் எங்கள் டீம் வலுவாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். பேட்டிங்கில் இஷான் கிஷன்லாம் நான் விளையாடுறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்க நல்ல ஒரு பிளேயர். கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் ஒரு புதிய சாதனை படைக்கலான்னு இருக்குங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் ஸ்கோர் அடித்தோம் ஐபிஎல் வரலாற்றிலே. இந்த வாட்டி வேறு எதனா ஸ்பெஷலாக புதிய சாதனை படைக்கணும்னு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கோப்பை இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஓப்பனாக சவால் விட்டுருக்காருன்னு சொல்லலாம். நாங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைமே ஃபைனல் போய் விட்டாங்க. அவங்களோட பேட்டிங் லைனை பெற்று பார்த்தா எப்பா என்னமா இருக்குங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. 1 டவுன் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1 டவுன் இஷான் கிஷன்னா கூட 2 டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம கேல்சன் ஒருத்தர், சவுத் ஆஃப்ரிக்கா ஹீட்டர் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காங்க. எப்பா இந்த 5 பேர் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக கை நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸ்லாம் பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக ஹைதராபாத் பிச்சில் எப்படி 8 மேட்ச் விளையாடுறாங்க. அது பியூர் பேட்டிங் பிச்சு. கண்டிப்பாக சம்பவம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. எஸ்ஆர்ஹெச் இந்த வாட்டி சம்பவம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பேட் கமெண்ட்ஸோட கேப்டன்ஷிப் சூப்பராக இருக்குங்க. போலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா முகமது ஷமீல் அவர் வந்திருக்கார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அதனால் போலிங் யூனிட்டும் பயங்கரமாக இருக்குது, பேட்டிங்கும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட் கமெண்ட்ஸ் ஓப்பனாக சொல்லியிருக்காரு வெல்லுவோன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா தெரியுதுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபைனலில் விட்டாங்க. இந்த வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் பொறுத்துந்து. நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஐபிஎல் டீம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த டீம் உங்களுக்கு கோப்பை வெல்லும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் மும்பைன்னு சொல்லுவீங்க, எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.